மார்க்கெட் நம்பிக்கை இழந்து விட்டதா என்ற கேள்விக்குரிய ஐயம். இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வீடியோ கிடையாது. வணக்கம் நண்பர்களே, இன்றைய மார்க்கெட் எப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கு ஆரம்பத்தில் நிஃப்டி ஒரு 132 பாயிண்ட்டு கிட்டத்தட்ட கம்மியாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்ததை பார்த்தோம். யூஎஸில் நாஸ்டாக் தவிர பாக்கி ரெண்டும் மைனஸில் இருந்துச்சு. பட் யூரோப் க்ரீனில் இருந்தது முந்தைய நாள் ட்ரேடிங்கை பார்க்குறப்ப. ஆனால் ஆஸ் பர் இன்டர்நேஷ்னல் கியூஸ், ஈரான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வார் எண்டுக்கு கொண்டு வரல. இவர் சொல்கிறத, ட்ரம்ப் சொல்கிறத ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க மைசைல்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. இது ஒரு நியூஸ்னாலையும். அடுத்தது குரூடு ஹார்மோஸு கண்ட்ரோலில் அமைதிக்கு வந்தாலும் இன்னும் ஃப்ளூவன்சி, அதாவது நிறைய கப்பல்கள் ஆயில் எடுத்துகிட்டு வரல. அது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. வேறு வழியிலையும் பண்ணுறாங்க. முதலே பார்த்துருந்தோம். ஜெத்தா வழியாகவும் ஆயில் அனுப்புறதுக்கு செங்கடல் வழியாக அதுவும் வேலை நடந்துக்கிட்டு வருது. இதற்கிடையில் ஆயில் இன்றைக்கி திடீர்னு $5 கிட்டத்தட்ட ஏறி இருப்பதன் ரியாக்ஷன் திரும்பவும் ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் கடன்னு சரிஞ்சிருச்சு. நிஃப்டி 50, நிஃப்டி பேங்க்கு, சென்செக்ஸ் எல்லாமே சரிஞ்சிருச்சு. மோர் தென் 1000 பாயிண்ட், 300 பாயிண்ட். நேற்று 200 பாயிண்ட் 50ல் ஏறிச்சுன்னா இன்றைக்கி மோர் தென் 300, 400 பாயிண்ட் கிட்டத்தட்ட இறங்கிடுச்சு. அதனால் ஆல் ஷேர்ஸ் இன்க்ளூடிங் ஆல் கம்பெனிஸ் எல்லாமே 1-2 தான் ஏற்றம் கண்டது. இதில் ஃபார்மா அண்டு மீடியாவும் இன்னொரு செக்டார் எனர்ஜி, இந்த 3 செக்டாரும் கொஞ்சம் ஏற்றம் கண்டிருந்தது. இருந்தபோதிலும் எனர்ஜியில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயுமே சில ஷேர் ஏறி இருந்தது, சில ஷேர் இறங்கியிருந்து. அண்டு கடைசி ஆஃப்டர் 3 o'clock மேக்ஸிமம் ஷேர்ஸ் இறங்கியிருக்கு. அடுத்தது நம்ம நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சென்செக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். பாருங்கள், நாளைக்கு மார்க்கெட்டு இதே சேம் கண்டிஷன்ஸ் தான் போகும். காலையிலையோ இல்லை நைட்லேயோ ஏதாவது நியூஸ் திரும்பினால், அப்படி நியூஸ் திரும்பும் பட்சத்தில் மார்க்கெட்டு பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்குது. க்ரீனுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அந்த சேம் கண்டிஷன் வில் கண்டினியூ. மார்க்கெட் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. நாளைக்கு நாளைக்கு மார்க்கெட் குளோபல் கியூஸ் அண்டு ஆயில் தான் நிர்ணயிக்கும். நோபடி எல்ஸ், நோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்.